ஹஹ சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பெரியாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அது கூடவே கிருத்திகை நட்சத்திரம். செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கிறது. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளுங்க. இந்த நாளில் நாம் எந்த கோரிக்கை வைத்து நம்ம முருகனை வழிபட்டாலும் நமக்கு உடனே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போய் நெய் விளக்கு ஏற்றுங்க. எனக்கு மிகவும் பிடித்தமான செவ்வரளி பூ மாலை வாங்கி சாத்துங்க. அது கூடவே இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் முருகன் கோவிலையே உட்காந்து நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் சொல்லிட்டு வரலாங்க. அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க இன்றைக்கி இரவுக்குள்ளே உங்களுடைய வீட்லேயே இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்களோ அது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு உடனே நடக்குங்க. அதனால் இந்த நாளை ரொம்பவும் சிறப்பான நாளுங்க. தவற விட்டுறாதீங்க. நோய் நொடி தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரிங்க, நீண்ட நாளாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டுருக்கேன் தீரணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் இந்த நாளை உபயோகப்படுத்திக்கிங்க. உங்களுடைய கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய நோய் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலுங்க, அந்த வேலில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை குத்திட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாங்க நீங்கள் நோய் நொடியிலேருந்து வெளியில் வருவீங்க. இது தொடர்ந்து கிருத்திகை செஞ்சுக்கிட்டே வாங்க. இன்றைக்கி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த நாளை தவற விடுறாங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.